டிஜிட்டல் கோல்டு ஆப்பில் எதனால் இப்போ இவ்வளோ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அப்படின்னா, நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ மக்களோட பணம் இருந்திருக்கும், எத்தனை கிலோ தங்கம் அதில் மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் நினைச்சாரு, ஆரம்பிச்சாரு, அவர் நினைச்சாரு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஓகே. இப்போ அதுக்குள்ளே இப்போ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்கள விட்டுருங்க. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அன்னைக்கு என்ன கோல்டு ரேட், அப்போ அன்னைக்கு டேட்டில் ஒருத்தர் 100 கிராம்ஸ் வாங்கி வச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ என்னாச்சு? இப்போ அவருக்கு எல்லாமே போச்சுல, அவர் ஃபண்டும் போச்சு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து ப்ராஃபிட் எல்லாமே போச்சு, ஃபிசிக்கல் கோல்டாக அவர் கையில் வரல இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்டடாக இருக்கணும்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஆனால் அதுக்கு தான் நீங்கள் இப்போ செபி வந்து நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஆப் மேலே இப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு ஆப் யாருமே பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கவங்க கிடையாது, எல்லாருமே இப்போ வந்தவங்க தான். ஏன்னா நம்ம பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் சொல்கிற மாதிரி அது ஆஃப்லைன் ஆன்லைனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, எப்படி லாங் ரன்னில் சர்வே வாங்க நம்ம நம்புறது? ஓகே.